ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஸ்ட்ரிங் பஃபர்னா என்ன, ஸ்ட்ரிங் பில்டர்னா என்ன, இது எப்படி ஒர்க் பண்றதுன்ற பத்தி பார்க்கலாம். நம்ம விஎஸ் கோடுக்குள்ள போய்க்கலாம். ஓகே, நம்ம கிட்ட வந்துட்டு நார்மலா ஒரு ஸ்ட்ரிங்கோட ப்ரோக்ராம் இருக்கு. இதை நம்ம ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி மியூட்டபிள்னா என்ன, இம்யூட்டபிள்னா என்ன பார்த்துக்கலாம். ஸ்ட்ரிங் வந்துட்டு இம்யூட்டபிள், அதுக்கான காரணம் என்ன வந்துட்டு அது ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு ஒரு அலோகேட் பண்ணிருச்சு அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த நேம் நம்ம வந்துட்டு திரும்பவும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு புதுசாக ஒன்றோட ஸ்பேஸ் கிரியேட் பண்ணோம். இதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங் பில்டர் ஸ்ட்ரிங் பஃபர் யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ இந்த கோடம் நமக்கு தேவையில்லை, நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஸ்ட்ரிங் பில்டர் அண்ட் ஸ்ட்ரிங் பஃபர் இது ரெண்டுமே வந்துட்டு மியூட்டபிள், ரெண்டுமே வந்துட்டு சேம் தான். அதுக்குள்ள இருக்க மெத்தட்ஸ் எல்லாமே சேம் தான், நேம் மட்டும் தான் வேற வேற. பட் ஸ்ட்ரிங் பஃபர்ன்றது வந்து த்ரெட் சேஃப்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் பில்டர் வந்து த்ரெட் சேஃப் இல்லை. நம்ம த்ரெட்டை பார்க்குறப்ப இதை ஒன்றும் டீட்டெயில்டாக வந்து ரீகேப் மாதிரி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங் பஃபரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங்குக்கு எப்படி வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஸ்ட்ரிங் பஃபர் வந்துட்டு ஒரு கிளாஸ் தான். இந்த கிளாஸ்க்குள்ள வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதை நம்ம வந்துட்டு ஒன் பை ஒன்னா யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு இது வந்துட்டு மியூட்டபிள் நான் ப்ரூவ் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் யூஸ் பண்றேன். இங்க பாருங்க. ஓகே, இப்போ நான் வந்துட்டு கெப்பாசிட்டி வந்துட்டு இந்த ஹிஸ்ட்ரியோட கெப்பாசிட்டி பார்க்குறேன். அதாவது வந்துட்டு அதோட மொத்த ஸ்பேஸ் வந்துட்டு இப்போ எவ்வளோன்னு நான் செக் பண்றேன். ஆனால் நான் வந்துட்டு ஒரு வேல்யூமே வந்துட்டு நான் கொடுக்கல. ஆனால் நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகே, இங்க பாருங்க, எனக்கு 16 ஸ்பேஸ் இருக்கு. ஆனா நான் வந்துட்டு ஒண்ணுமே இங்க நான் டிஃபைன் பண்ணல. ஆனா எனக்கு 16 ஸ்பேஸ் கொடுக்குது. இங்க நான் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ நான் வந்துட்டு அப்துல்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். கொடுத்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்குறேன். ஓ, இங்க பாருங்க, இப்போ வந்துட்டு 21 வருது. 6ல இருந்து இந்த 5 வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஆட் ஆயிருக்கு. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். எதுக்காக இந்த 16 ஸ்பேஸ் இது கொடுக்குதுன்னு சொல்றேன். இப்போ ஹீட் மெமரியில தான் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்டோட எல்லா டேட்டாவுமே உட்காரும். அதாவது அப்துல், இந்த மாதிரி ரசாக், இந்த மாதிரி எல்லாமே அங்கதான் உட்காரும். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த அப்துலுக்கு அப்புறம் ஒரு 16 ஸ்பேஸ் இது ஃப்ரீயா விட்டுருக்கும். இப்போ நான் புதுசா ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணணும், இந்த அப்துல் கூட சேர்க்கணும், இல்லை அப்துலை மாற்றணும் அப்படின்னா வந்துட்டு இதே இடத்துலயே வந்துட்டு அதாவது அப்துல் இருக்க பிளேஸ்லயே வந்துட்டு அது ரீரைட் பண்ணிடும். புதுசா வந்துட்டு வேற ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணாது. அதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரிங் பஃபரை வந்துட்டு மியூட்டபிள்னு சொல்றோம், அதாவது சேஞ்சபிள்னு சொல்றோம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு வேற ஒரு மெத்தட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். கெப்பாசிட்டிக்கு பதிலாக நம்ம லென்த் யூஸ் பண்ணலாம். கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருதுன்னு. இங்க பாருங்க, நமக்கு ஒரு 5 தான் வந்திருக்கு. அதாவது மொத்த லென்த் மட்டும் தான் அது சொல்லியிருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு மெத்தட்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கு இந்த ஸ்ட்ரிங் பஃபர்ல. இப்போ நம்ம வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்பண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ அப்பண்ட் என்ன பண்ணணும்னா வந்துட்டு கன்கார்டு மாதிரி ப்ளஸ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டிஆர் டாட் அப்பண்ட். ஓகே, நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு ரசாக்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். செமிகோலன் வைக்கல. இங்க நான் எஸ்டிஆர் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும். அப்பதான் எனக்கு அவுட்புட் வரும். ஓகேங்க, பாருங்க, அப்துல் ரசாக்னு வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த அப்துல் இருந்த பிளேஸ்லயே வந்துட்டு இப்போ அது ரீரைட் பண்ணிருக்கோம். அப்துல் ரசாக்னு இந்த ஹீட் மெமரியில. இதுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங் பஃபரை வந்துட்டு மியூட்டபிள்னு சொல்றோம். இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஸ்ட்ரிங் பஃபர். ஓகேவா, இப்போ வந்துட்டு நம்ம வந்து திரும்ப ஸ்ட்ரிங்கா மாற்ற முடியுமா செக் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, இங்க ஒரு எரர் அடிக்குது. என்ன எரர்னு பார்ப்போம். இங்க பாருங்க, மிஸ்மேட்ச் கண்டென்ட். அதாவது நம்ம வந்துட்டு இன்ட்ல இருந்து ஃப்ளோட்டா மாற்றும் போது ஒரு பிரச்சனை வரும்ல, அந்த மாதிரி பிரச்சனை இங்க வருது. இப்போ இதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ டாட்னு யூஸ் பண்ணி டூ ஸ்ட்ரிங்னு யூஸ் பண்ணிட்டோம்னா இப்போ இது என்ன பண்ணணும்னா வந்துட்டு இங்க பாருங்க, பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது என்ன பண்ணா வந்துட்டு இப்போ இந்த அப்துல் ரசாக்ன்றது வந்துட்டு ஸ்ட்ரிங் பஃபரா இருந்துச்சு டேட்டா டைப். இப்போ வந்துட்டு ஸ்ட்ரிங்கா மாதிரி இது பிரிண்ட் பண்ணும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஸ்ட்ரிங்கா மாதிரி பிரிண்ட் பண்ணிடும். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு சேஞ்ச் கூட பண்ண முடியும். இப்போ நம்ம இதை இந்த லைனை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஓகே, இப்போ எஸ்டிஆர்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த அப் அந்த மாதிரி நம்ம கிட்ட இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ எஸ்டிஆருக்கு அப்புறம் டாட் வச்சு நீங்க அப்படியே ஒன்று ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, டெலிட் கேரக்டர் இருக்கு. நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது என்ன பண்ணணும்னா வந்துட்டு நான் ஏதாவது ஒரு இண்டெக்ஸை கொடுத்தேன்னா அந்த இண்டெக்ஸ்ல வந்துட்டு இதை வந்துட்டு கேரக்டர் ரிமூவ் பண்ணிடும். இப்போ நான் 4 ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். நான் கம்பைல் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, அந்த 4 இண்டெக்ஸ்ல வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணிருச்சு. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நிறைய பண்ண முடியும், நிறைய மெத்தட்ஸ் பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். இன்னும் நிறைய இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் டு எண்ட் பாயிண்ட் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். இவ்வளவுதான் வந்துட்டு ஸ்ட்ரிங் பஃபர்னா. இப்போ ஸ்ட்ரிங் பஃபருக்கு பதில் நீங்க ஸ்ட்ரிங் பில்டர்னு யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு இதே மாதிரி நிறைய எல்லா மெத்தட்ஸையும் வந்துட்டு ஸ்ட்ரிங் பில்டர்னு நீங்க உங்களால யூஸ் பண்ண முடியும். இவ்வளவுதான் ஸ்ட்ரிங் பஃபர் அண்ட் ஸ்ட்ரிங் பில்டர். ஒன்றும் இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம த்ரெட்ஸ் பார்க்குறப்ப பார்க்கலாம். அண்ட் இந்த லைன் நமக்கு தேவையில்லை, இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே ஓகே, இவ்வளவுதான் வந்துட்டு ஸ்ட்ரிங் பஃபர் அண்ட் ஸ்ட்ரிங் பில்டர். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ, பை பாய்.